ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு காலையில் வீட்டுக்கிட்ட மீன் வாங்கியிருந்தேன். நெய் மீன் கட்டா தான் வாங்கியிருந்தேன். அரை கிலோ வந்து 200 ரூபா. மீன் வாங்கி கழுவியாச்சு. இது கறிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் விரைவி வச்சிருக்கு. இது பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கு. கட்டா மீன் எப்பவுமே கொஞ்சம் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு விரைவி ஒரு 1/2 மணிக்கு கழிச்சு கழுவி வச்சோம்னா நல்லா உப்பு பிடிச்சி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு நம்ம அப்படி விரைவி வைக்கணும் இல்லை. டைம் இல்லைனா பொரிக்க மசாலா ஆகும்போது கொஞ்சம் சுள்ளுன்னு நம்ம உப்பு போட்டு விரைவி வச்சோம்னா அந்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மீனுக்கு தேவையான உப்பு, என்ன எல்லா மீனுக்கு போடுறது ஒரு சில கொஞ்சம் கூட்டி போட்டுக்கிடுங்க. அதேமாதிரி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீனுக்கு மேலேயும் படுறது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த கட்டா மீனில் வந்து பச்சை தேங்காய் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்போ போல தேங்காய் திருவி சின்ன உள்ளி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் குறைச்சி போட்டு மசாலா அரைச்சி மீனுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம பொரிக்க மீன் மசாலாக்கு இப்போ மீன் மசாலா ஆகினோன்னா அடுத்தது வந்து குழம்பு கூட்டிடலாம். மசாலா ராவி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம கறி வச்ச மீனுக்கு உப்பு போட்டு வச்சோம்னா அந்த உப்பு போட்டதை கழுவி ரெடி பண்ணியாச்சு. அரைச்சி வச்ச மசாலாயும் தூக்கி ஊற்றியாச்சு. இந்த பச்சை மீன் குழம்பு எப்படி வைக்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மசாலா அரைக்கிற மெத்தட் எல்லாமே டீட்டெயிலாட்டு நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுபோல் அரைச்ச மசாலாவில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான புளியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் மாங்காய் போட்டு கறி வைக்க போகிறேன். பொதுவாக வந்து பச்சை தேங்காய் வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். கட்டா மீன், நெய் மீனுக்குலாம் மாங்காய் போட்டால் குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் போட்டு கொட்டி எடுத்து அடுப்பில் கொதிக்க வச்சாச்சு. அடுப்பில் இன்றைக்கி மசாலாவெல்லாம் விட்டு குழம்பு கொதிச்ச பிறகு தான் நம்ம அதுக்கு போட காய்கறி எதாக இருந்தாலும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் போடணும். இன்றைக்கி நான் மீன் கூட வந்து மாங்காய் வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு. குழம்பு கொதிச்ச பிறகு இந்த இதை தூக்கி நம்ம அந்த காய்கறி நம்ம போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. எப்படி நல்லா கொதிச்சோன்னா வெட்டி வச்ச காய்கறி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லாம் காய்கறி வந்து ஒரு மாதிரி வதக்குன்னு வராது. நல்லா வெந்து அழகாட்டு உடையாமல் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம கூட்டி போட்டோம்னா அந்த காய்கறி வந்து வழுக்கு இருக்கும். சவிக்கிறதுக்கு சாஃப்ட்டாக இருக்காது. இப்போ மசாலா எல்லாம் நல்லா உரிக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. நல்லா கொதிச்சு நல்லா காய் மீனெல்லாம் கொதிச்சு நல்லா வந்தோன்னா அது தாளிக்கிறதுக்காக ஒரு கிண்ணியில் கொஞ்சம் மட்டும் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிச்சதுக்கு அதையும் தாளிச்சு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு இறக்கி நம்ம அந்த மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே குழம்பு ஊற்றி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பொரிச்ச மீன் மசாலா வச்சுருந்தேன். அதே பக்கத்து அடுப்பில் வந்து சட்டியை சுட வச்சு நம்ம பொரிச்ச மீனுக்குமே வந்து எண்ணெயை சுட பண்ணி அந்த மீனை நல்லா பொரிச்சிக்கலாம். மதியம் தேவைக்கு மட்டும் ஒரு 2 துண்டு பொரிச்சிருக்கு. ஈவினிங் நைட்டு தேவைப்படும் போது சூடாக பொரிச்சிருக்கலான்னு மீனை தாளிச்சாச்சு. பொரிக்க மசாலா போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மதியம் சுட சுட மீன் குழம்பு பொரிச்ச மீன் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் உள்ள டீட்டெயில் ஃபுல் விவரமான மீன் குழம்பு வைக்க நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். சுட சுட மீன் குழம்பு சோறு ரெடி. இது போல் நல்ல வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். மதியம் உள்ள லஞ்ச் இன்றைக்கி இப்படி சூப்பராக செய்து முடிச்சாச்சு.